Hello everyone and welcome to Curious Ajit Talks. நம்ம தமிழ்நாட்டுல கடந்த 60 வருஷமா நடக்காத ஒரு சேஞ்சஸ் நேத்திக்கு நம்ம தமிழ்நாட்டோட 2026 தேர்தல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னத்துக்கு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். டிவிகே தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் நம்ம தமிழ்நாட்டுல மெஜாரிட்டி ஆஃப் சீட்ஸை பாத்தீங்கன்னா டிவிகே தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சிருக்கு. இந்த எலெக்ஷன்ல என்னென்ன சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் நம்ம முக்கியமா சொல்லணும் அப்படின்னா நம்ம ஃபார்மர் சிஎம் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் 2026 எலெக்ஷன்ல தோத்து இருக்காரு. என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீடைல்டா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கியூரியஸ் அஜித் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் நான் ரெகுலரா போடக்கூடிய வீடியோஸ் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். நம்ம தமிழ்நாட்டுல மொத்தம் 234 தொகுதி இருக்கு. அந்த 234 தொகுதியில யார் 50% பிளஸ் 1, அதாவது 234 50% அப்படின்னு பார்க்கும்போது 117 பிளஸ் 1, இதுதான் பாத்தீங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டுல நடந்த இந்த அசம்பிளி எலெக்ஷன்ல சிம்பிள் மெஜாரிட்டி தேவைப்படுது. அதுதான் இந்த 50% பிளஸ் 1. அப்படி பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல 234 தொகுதியில 118 சீட்ஸ் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கதான் நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. கடந்த 1967ல இருந்து 2026 இன் பிட்வீன் கேப்ல 60 இயர்ஸா ரூல் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கட்சி தான். ஒண்ணு பாத்தீங்கன்னா திமுக பாத்தீங்கன்னா ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா அதிமுக பாத்தீங்கன்னா ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களே தான் மாத்தி மாத்தி கண்டினியூஸா பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல 60 இயர்ஸா ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா 2026 தேர்தல்ல நேத்திக்கு தமிழக வெற்றி கழகம் டிவிகே பொலிட்டிக்கல் பார்ட்டி மெஜாரிட்டி ப்ரூஃப் பண்ணல அப்படின்னாலும் அதிகமான சீட்ஸ் அப்படின்றது பெற்றிருக்காங்க. இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆர்டிகல் என்னால வாசிக்க முடிஞ்சது. அதாவது டிவிகே தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பார்க்கும்போது 108 சீட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க ஜெயிச்சிருக்காங்க. என்டையர் ஓட் ஷேர் அப்படின்னு பார்க்கும்போது 34.90% ஓட் ஷேர் டிவிகே தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சிருக்காங்க. டிஎம்கே அப்படின்னு பார்க்கும்போது 73 சீட்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. அதாவது டிஎம்கே பிளஸ் அலைன்ஸ் கூட்டணி கட்சியும் பாத்தீங்கன்னா டிஎம்கேல இருக்கு. லைக் காங்கிரஸ் இருக்காங்கல்ல, காங்கிரஸும் பாத்தீங்கன்னா டிஎம்கேவோட கூட்டணி தான். அப்போ டிஎம்கே பிளஸ் அவங்களோட கூட்டணி எல்லாம் சேர்த்து மொத்தம் 234 தொகுதியில 73 சீட்ஸ் டிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. என்டையர் ஓட் ஷேர் அப்படின்னு பார்க்கும்போது 31.39% ஆஃப் ஓட் ஷேர் டிஎம்கே பிளஸ் அலைன்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்தது ஏடிஎம்கே, இவங்களும் பாத்தீங்கன்னா கூட்டணி வச்சிருக்காங்க. இவங்க 53 சீட்ஸ் பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க. என்டையர் ஓட் ஷேர் அப்படின்னு பார்க்கும்போது 27.24% ஓட் ஷேர் ஜெயிச்சிருக்காங்க. என்னதான் டிவிகே 108 சீட்ஸ் ஜெயிச்சிருந்தாலும் மொத்தம் 118 சீட்ஸ் தேவைப்படுது. டிவிகே என்னதான் 108 சீட்ஸ் ஜெயிச்சிருந்தாலும் அவங்க இன்னும் மெஜாரிட்டி ப்ரூஃப் பண்ணல. மெஜாரிட்டி ப்ரூவ் பண்றதுக்கு 118 சீட்ஸ் இருந்தாதான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். இப்ப ரஃப்லி 10 சீட்ஸ் பாத்தீங்கன்னா டிவிகேக்கு தேவைப்படுது. இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டோட கவர்னர் யார் அதிகமான சீட்ஸ் வச்சிருக்காங்களோ அவங்கள அசம்பிளில கூப்பிடுவாங்க. வித்தின் 14 டேஸ் 14 நாளுக்குள்ள பாத்தீங்கன்னா டிவிகே அந்த மெஜாரிட்டி 118 சீட்ஸ் பாத்தீங்கன்னா வச்சிருக்கணும். சரி அஜித், டிவிகே கிட்டத்தட்ட 10 சீட்ஸ் பாத்தீங்கன்னா ஷார்டேஜா இருக்காங்க, அவங்களுக்கு சீட்ஸ் கிடைக்குமா, அவங்க ஆட்சி அமைப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டிவிக்கு 99% ஆட்சி அமைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எப்படி சொல்றேன் அப்படின்னா டிவிக்கு 108 சீட்ஸ் பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ டிஎம்கே கீழே வரக்கூடிய அலைன்சஸ் இருக்காங்க, அதிமுக கீழே வரக்கூடிய அலைன்சஸ் இருக்காங்க. ஏன் டிஎம்கே டிவிகே கிட்ட பாத்தீங்கன்னா சேர போறது இல்ல. ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கிளாஷ்னால. அதே மாதிரி அதிமுகவும் சேருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா தெரியல. அவங்க ஒரு பேச்சுவார்த்தை மூலியமா இந்த சீட்ஸ்ன்றது மெஜாரிட்டி ப்ரூவ் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம நியூஸ்ல எல்லாம் என்ன பார்க்க முடியுது அப்படின்னா காங்கிரஸ், அதாவது டிஎம்கேவோட கூட்டணி இருந்த காங்கிரஸ் நம்ம தமிழ்நாட்டுல 5 சீட்ஸ் பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க. அந்த 5 சீட்ஸ் ஏற்கனவே டிவிகே கிட்ட இருக்கக்கூடிய 108 சீட்ஸ் கூட ஆட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அபிஷியலா எந்த ரிப்போர்ட்டும் வெளியே வந்த மாதிரி தெரியல. இன்னும் அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. டிவிகே விஜய் அவர்கள் இந்த 2026 தேர்தல்ல 2 தொகுதியில நின்னாரு. அது எல்லாருக்கும் தெரியும். நான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த சேனலை அப்டேட் பண்ணியிருக்கேன். ஒன்னு பாத்தீங்கன்னா பெரம்பூர், இன்னொன்னு திருச்சி கிழக்குலயும் பாத்தீங்கன்னா இந்த ஜோசப் விஜய் அவர்கள் நின்னு இந்த 2 தொகுதியிலும் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஜெயிச்சிருக்காரு. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் 1951 படி ஒரு நபர் பாத்தீங்கன்னா 2 தொகுதியில நிக்கலாம். ஆனா 2 தொகுதியிலும் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா பை எலெக்ஷன் அப்படின்றது வரும். ஏன்னா ஒரு நபர் ஒரு தொகுதியில மட்டும் தான் நிக்க முடியும். அக்கார்டிங் டு
ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951. இந்த இடத்துல என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா 108 சீட்ஸ் இருக்குல்ல. இப்போ விஜய் அவர்களே அதுல 2 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காரு. அக்கார்டிங் டு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 படி அதுல ஒரு மைனஸ் ஆயிடுச்சுனாலும் இப்போ விஜய் அவர்கள் கிட்ட இருக்கிறது 107 சீட்ஸ் தான். பட் எனிவே ஒரு பேச்சுவார்த்தை மூலியமா வந்து ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் வந்து இந்த பெரம்பூர் தொகுதியில நின்னு ஜெயிச்சிருக்காருல்ல, அதாவது எவ்வளவு ஓட் ஷேர் வாங்கியிருக்காரு அப்படின்னா 58.89% ஓட் ஷேர் வந்து இந்த டிவிகே விஜய் அவர்கள் வாங்கியிருக்காரு. நம்ம ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் என்னதான் வந்து டிஎம்கே வந்து 2வது இடத்துல இருந்தாலும் 73 சீட்ஸ் வந்து என்னதான் டிஎம்கே பிளஸ் அலைன்ஸ் வாங்கி இருந்தாலும் நம்ம ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவரோட தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா தோத்து இருக்காரு. இது மிகப்பெரிய லாஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கொளத்தூர் தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாரு. ரொம்ப கால வருஷமாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த தொகுதியில தான் நின்று அவர் வந்து பாத்தீங்கன்னா கொளத்தூர்ல வந்து ஜெயிச்சிட்டு இருப்பாரு. ஆனா இந்த தடவை வந்து தோத்துட்டாரு. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் எம்எல்ஏ கேண்டிடேட் வந்து கிடையாது. சரி அஜித், ஒரு சிஎம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட சொந்த தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா தோத்து போவாரு அப்படின்னா மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ் தான் வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஆட்சி செய்ய போறாங்க. சரி, கொளத்தூர் தொகுதியில எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் வந்து தோத்துட்டாரு அப்படின்னா யார் ஜெயிச்சாங்க அப்படின்னா சந்தேகமே இல்ல, டிவிகேவை சேர்ந்த வி.எஸ். பாபு. இவர் தான் வந்து எம்.கே. ஸ்டாலினை வந்து தோக்கடிச்சு மெஜாரிட்டி ஆஃப் ஓட்டை வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம காட்பாடி தொகுதியில எப்பவுமே யார் ஜெயிப்பாங்க அப்படின்னா துரைமுருகன் அவர்கள் தான் வந்து எப்பவுமே ஜெயிப்பாங்க. ஆனா இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா டிவிகேவை சேர்ந்த டாக்டர் எம். சுதாகர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா காட்பாடி தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க. இந்த இடத்துல ஏன் வந்து இவங்க 2 பேரோட பேரை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, அதாவது டிஎம்கேவை சேர்ந்த ஸ்டாலின் அவர்களும் துரைமுருகன் அவர்களும் இந்த டிஎம்கேவோட கட்சியோட ஒரு ஃபவுண்டிங் பில்லர் அப்படின்னு சொல்லலாம். இவங்களே இந்த 2026 தேர்தல்ல தோத்துருக்காங்க. பட் எனிவே டிவிகே ஜோசப் விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆவாரா அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் 99% வந்து மெஜாரிட்டி ப்ரூஃப் பண்ணிடுவாங்க. பட் ஆனா நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை அப்படின்றது போயிட்டு தான் இருக்கு. ஐ ஹோப் டிவிகே கெட் 180 சீட்ஸ், அதுக்கப்புறம் வந்து அவங்க ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை நீங்க யூடியூப்ல பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் இல்ல ஃபேஸ்புக்ல பாக்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் வந்து நான் ரெகுலரா போடக்கூடிய வீடியோஸ் உங்களால ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். நான் வந்து ரெகுலரா வீடியோ போஸ்ட் பண்ணிடுவேன். நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணா மட்டும்தான் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அல்காரிதம் நான் ரெகுலரா போடக்கூடிய வீடியோஸை உங்களுக்கு ஷோ பண்ணும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். உங்களை நான் அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.